ஹாய் ஹலோ வெல்கம் டு another நியூ எபிசோட் ஆஃப் தமிழில் கதை கேளு ஆனால் இங்கிலீஷில் கதை சொல்லு. இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னு தம்ப்நெயிலை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முயலும் ஆமையும், த ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ். அகெயின் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி இல்லையா? At first, let's have a quick recap in Tamil and then let's start the English translation. ஒரு காட்டில் ஒரு பெருமையான முயல் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த முயல் தான் ஆமை நண்பனை அப்பப்போ கிண்டல் பண்ணும். எப்படின்னா, நீ ரொம்ப ஸ்லோ, நீ ரொம்ப மெதுவாக நடக்கிற அப்படின்னு. ஒரு நாள் அந்த ஆமை முயல் அசிங்கப்படுத்துறதை தாங்க முடியாமல், சரி ஓகே, நம்ம 2 பேருக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் வச்சுக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. இதை கேட்ட முயல், காமெடி பண்ணாத அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே முதல்ல சொல்லுச்சு. பிறகு சரி ஓகே, நாளைக்கு காலையில் இந்த காட்டோட எண்டை யார் முதல்ல அடைகிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் காலையில் ரேஸ் ஆரம்பிச்சாச்சு. முயல் ரொம்ப வேகமாக ரொம்ப தூரத்துக்கு ஓடிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஆமை எங்கே வந்துட்டு இருக்குன்னு முயல் திரும்பி பார்த்தது. ஆமை ரொம்ப மெதுவாக தூரத்தில் வந்துட்டு இருந்தது. எப்படியும் ஆமை நம்மக்கிட்ட வர ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த மரத்தின் அடியில் படுத்து தூங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு முயல் யோசிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ளே ஆமை மெதுவாக நிதானமாக நடந்து இலக்கினோட அருகிலேயே வந்துடுச்சு. முயல் எழுந்து பார்க்கும்போது ஆமை அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய ரொம்ப கிட்ட வந்திருந்துச்சு. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடிச்சு முயல். அதுக்குள்ளே ஆமை ஜெயிச்சிடுச்சு. முயல் தன் தப்பை உணர்ந்தது. இப்போ தமிழில் கதை கேட்டாச்சு, இனி இங்கிலீஷில் கதை சொல்லுவோமா? ஒரு காட்டில் ஒரு பெருமையான முயல் வாழ்ந்துட்டு வந்தது. Once upon a time, there lived a proud hare in a forest. Once upon a time, there lived a proud hare in a forest. அந்த முயல் அப்பப்போ தன் ஆமை நண்பனை, நீ ரொம்ப மெதுவாக நடக்கிற, நீ ரொம்ப ஸ்லோ அப்படின்னு கிண்டல் செய்யுமா. He often made fun of his friend Tortoise that you move so slowly. He often made fun of his friend Tortoise that you move so slowly. ஆமை ஒரு நாள் முயல் அசிங்கப்படுத்துறதை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஓகே வா நம்ம 2 பேரும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிச்சான். One day, when the tortoise could not bear the insults anymore, challenged the hare to a race. One day, when the tortoise could not bear the insults anymore, challenged the hare to a race. இதை கேட்ட முயலுக்கு ஒரே சிரிப்பு. அது ஆமையை பார்த்து சொல்லிச்சு, நீ காமெடி தானே பண்ணுற. சரி ஓகே, நாளைக்கு நம்ம இந்த காட்டோடைய எண்டை யார் முதல்ல டச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க தான் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிச்சு. The hare laughed and said, "You must be joking. All right, tomorrow morning we shall race to the end of the forest and see who reaches first." The hare laughed and said, "You must be joking. All right, tomorrow morning we shall race to the end of the forest and see who reaches first." அடுத்த நாள் காலையில் பந்தயம் ஆரம்பிச்சிடுச்சு. The next day morning the race began. The next day morning the race began. முயல் ரொம்ப வேகமாக ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. The hare ran very fast and very far. The hare ran very fast and very far. கொஞ்ச நேரம் கழிச்சு முயல் ஆமை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துச்சு. After a while, the hare turned back to see
whether the tortoise was coming. After a while, the hare turned back to see whether the tortoise was coming. ஆமை ரொம்ப மெதுவாக ரொம்ப தூரத்தில் நடந்து வந்துட்டு இருந்தது. The tortoise was walking very slowly and it was far behind the hare. The tortoise was walking very slowly and it was far behind the hare. எப்படியும் ஆமை நம்மக்கிட்ட வர ரொம்ப நேரம் எடுக்கும், அதுக்குள்ளே இந்த மரத்தின் அடியில் படுத்து கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்னு முயல் யோசிச்சுது. Anyhow, the tortoise will take a very long time to come near me. Till then, let me take a nap under the tree, the hare thought. Anyhow, the tortoise will take a very long time to come near me. Till then, let me take a nap under the tree, the hare thought. அதுக்குள்ள ஆமை மெதுவாகவும் நிதானமாகவும் நடந்து இலக்கினுடைய அருகில் வந்துடுச்சு. Meanwhile, the tortoise walked slowly and steadily and was almost near the destination. Meanwhile, the tortoise walked slowly and steadily and was almost near the destination. முயல் எழுந்து பார்க்குற சமயத்தில் ஆமை அதோடைய இலக்கினுடைய ரொம்ப அருகாமையில் இருந்துச்சு. By the time the hare woke up, the tortoise was too close to the destination. By the time the hare woke up, the tortoise was too close to the destination. தன்னால் முடிஞ்ச மட்டும் முயல் வேகமாக ஓடிச்சு. ஆனாலும் ஆமை அதுக்குள்ளே பந்தயத்தை வின் பண்ணிடுச்சு. The hare ran as fast as he could, but the tortoise had already won the race. The hare ran as fast as he could, but the tortoise had already won the race. கடைசியா முயல் தன்னுடைய தவறை உணர்ந்துச்சு. The hare realized his mistake. The hare realized his mistake. இந்த ஸ்டோரியோட moral என்ன? வேகம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமும் வேணும். இதை நம்ம அப்படியே லிட்ரலாக வேர்ட் பை வேர்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இதுக்கு இங்கிலீஷில் நமக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. அது என்னென்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இந்த மாரலை பார்த்ததும் எனக்கும் ஒரு சின்ன கருத்து தோணுச்சு. டோன்ட் வரி, ரொம்ப பெரிய அட்வைஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கருத்து. நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னாலே நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஆமாங்க, பொறுமையோடும் நிதானத்தோடும் உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடைவீங்க. யூ வில் வின் த ரேஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கட்டாயம் லைக் அண்ட் ஷேர் our வீடியோஸ். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு our சேனல். நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னவா இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். See you all soon with another fantastic story. Till then, bye.